இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்னீர் காத்தி ரோல். நம்ம இன்றைக்கி காத்தி ரோல் பண்ண போகிறோம். அதுக்கு மாவு நீங்கள் எப்படி உங்களுக்கு விருப்பமோ அந்த மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி சப்பாத்தி பண்ணிக்கிங்க. எப்போவுமே சப்பாத்தி பண்ணும்போது இதில் நான் எண்ணெய், ஒரு ஸ்பூன் எண்ணெய், சால்ட்டு அண்டு வாட்டர் போட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் இந்த சப்பாத்தியை பண்ணியிருக்கேன். இதில் வேறு எதுவும் போடல. 5 மினிட்ஸு ரெஸ்ட் பண்ணிவிட்டு, இல்லைனா 15 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்தி மாவு சப்பாத்திக்கு எடுத்துக்கலாம். வாட்டர் ஒன்றா போட்டுட்டு நீங்கள் பசியக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஊற்றி பண்ணால் தான் இந்த சப்பாத்தி வந்து நல்லா பொங்கி வரும். சப்பாத்தி சாஃப்டாகவும் இருக்கும். ஒரேடியாக தண்ணி ஊற்றி பசஞ்சிங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி வந்து பொங்காது. எடுத்துக்கங்க டோ. இது இப்படி பண்ணியாச்சு. உள் சைடு இப்படி பண்ணிவிட்டு ஆச்சு. இங்கே சப்பாத்தி போடுற மாதிரி தான். அதுதான் நான் மாவெல்லாம் பிசைகிறதெல்லாம் காமிக்கல, அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். பட் இதில் காத்தின்னு சொன்னனால ஸ்பெஷலாலாம் ஒன்றும் நான் பிசையல. நம்ம எப்போவுமே வந்து ஆஸ் யூஷுவலாக சப்பாத்திக்கு எப்படி பிசைகிறோமோ அந்த மாதிரி தான். நம்ம மெல்லிசா போட்டுக்கோங்க, அப்போ தான் அந்த ரோல் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உள் சைடு இந்த மாதிரி பண்ணுங்கள், ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த கரெக்டாக ரவுண்டு ஷேப் வரும். ஸோ இந்த மாதிரி ரவுண்டாக எடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி நான் எல்லாமே சுட்டு எடுக்க போகிறேன். பாருங்கள், இதே மாதிரி என்கிட்ட இருக்க சப்பாத்தியெல்லாம் நான் செஞ்சு எடுக்க போகிறேன். இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாமே சுட்டு எடுக்கலாம். இப்போ நான் 3 எக் எடுத்திருக்கேன். இப்போ உடைப்போம். இப்போ நம்ம 3 எக் எடுத்திருக்கோம். இதில் வந்து பெப்பர் போடலாம். பெப்பர் அண்டு சால்ட் போட்டாச்சு. நல்லா வெயிட் பண்ணிக்கலாம். இது எதுக்கு நான் ப்ளைட்டாக எடுத்திருக்கேன்னா, நம்ம சப்பாத்தி வந்து இதில் டிப் பண்ணி வைக்கிறதுக்கு போகிறோம். கொஞ்சம் அப்படியே உள்ளே ஊறணும், அதுக்காக தான்.
இப்போ நான் ஒரு சப்பாத்திக்கு 1ன்ற கணக்கில் எடுத்திருக்கேன். பாக்கி இருந்தால் பண்ணிக்கலாம். நான் 3 எக் எடுத்திருக்கேன். நல்லா அடிச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ எக்கு வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். அதெல்லாம் உங்களோட இஷ்டம் தான். சால்ட், பெப்பர் இவ்வளோ தான் போட்டிருக்கேன். இப்போ நல்லா பண்ணிட்டோம். இப்போ இதில் பாருங்கள், சப்பாத்தி பண்ணி வச்சுருக்கிறது நம்ம இதில் போடலாம். ஒவ்வொன்றா போட்டு ஊற வைக்கலாம். இது நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் டிப் பண்ணி வைக்கலாம். அதுக்குள்ளே நம்ம பன்னீர் அண்டு ஸ்பினாச் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். கார்லிக் நம்ம பொடியாக கட் பண்ணோம், ரொம்ப பொடியாக. கார்லிக் தான் பயங்கர ஃப்ளேவர், நல்ல ஃப்ளேவர் கொடுக்குறது கார்லிக் தான் மெயின். பண்ணியாச்சு. இது பன்னீர், இது நான் கொஞ்சம் எடுக்கிறேன். இதை நம்ம கட் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸ்பினாச், பாலக்கு இது நான் நல்லா கழுகி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கலாம். இவ்வளோ ஸ்பினாச் எடுத்துருக்கேன். கட் பண்ணுவோம். கட் பண்ணிவிட்டு மிக்சியில் அரைப்போம். சும்மா இப்படி பண்ணி போட்டுட்டா போதும். அவ்வளோதான். மிக்சியில் போடுவோம். இதெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. இதை கட் பண்ணிவிட்டு போடுங்க. இதை போட்டுட்டு வெறும் ஸ்பினாச்சு தான். இதில் வந்து நம்ம 150 ml வாட்டர் ஊற்றிருக்கு. இவ்வளோ தான். இப்போ இதை வந்து அரைக்குவோம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கங்க. சூடாகட்டும். இந்த பன்னீர் தான் அதில் போட்டுட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ நான் இது போடுறேன். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஆல்மோஸ்ட் குக் ஆயிடுச்சு. நம்ம இதை எடுத்துருவோம். இதில் போடுவோம். இது எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ இது வைக்கலாம். இதே எண்ணெயில் இந்த ஜீரா போட்டிருக்கேன். ட்ரை சில்லி அரைச்சி வச்சுருக்கேன், சில்லி ஃப்ளேக்ஸு இது கொஞ்சம் போடுறோம். கார்லிக்கு, இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நான் சில்லி ஃப்ளேக்ஸ் போடுறேன். உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அளவு பார்த்து போட்டுக்கலாம். இப்போ நான் இது வந்து அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். அரைச்சி வச்சது பாலக் போடலாம். கொஞ்சம் போடுறேன். சால்ட்டு
நல்லா கொஞ்சம் குக் ஆகட்டும். இது போடலாம். பன்னீர் போட்டிருக்கேன். தண்ணி எல்லாம் வற்றணும். அப்போ தான் நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அப்புறம் நம்ம பன்னீர் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி போடுறதுனால ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ப்ரௌனிஷாக ஃப்ரை பண்ணிவிட்டு போடணும். அப்போ தான் அதோடைய ரொம்ப டேஸ்ட்டு கூடுதல், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி பன்னீர் செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் எப்படி வந்திருக்கு. இது ஆல்மோஸ்ட் நம்மளது முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒன்றும் கூட கொஞ்சம் தண்ணி எடுக்கட்டும். அது கொதிக்கும்போது ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி வச்சுட்டு குக் பண்ணுங்கள். அப்போ தான் அது ஸ்டீம் எல்லாம் நல்லா வெளியே போய் சீக்கிரமாக அந்த தண்ணியெல்லாம் அப்படியே வற்றிடும். பாருங்கள் எப்படி கிடச்சிருக்கு. நம்மளுக்கு ஃபில்லிங்குள்ளே நம்மளுக்கு பன்னீர் கிடச்சிருச்சு. இப்படி தான் ஆக்சுவலி பாலக் பன்னீர் செய்யணும். ஆல்மோஸ்ட் நம்மளது ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துட்டு சப்பாத்தி ரெடி ஆக்கலாம். நம்ம கொஞ்சம் எண்ணெய் போடுவோம். சூடாயிடுச்சு. இப்போ இது போடுவோம். இப்போ நம்மளுது ஆல்மோஸ்ட் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்துருவோம். செகண்ட் ரோல் போடுவோம். பன்னீர் பாலக் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த ஸ்டஃப்பிங் வந்து காத்தி ரோல் ரெடி பண்ணுறோம். பாருங்கள், இந்த பன்னீர் பாலக்கில் நல்லா ஃப்ரை பண்ணி போட்டனால அவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருக்குது. நீங்கள் இதே மாதிரி பண்ணுங்கள், இதே வேலை. பாலக் பன்னீரெல்லாம் ரொம்ப ஹெல்த்தி. பாருங்கள், ரோல் பண்ணுறேன். நம்மளோட காத்தி ரோல் ரெடி ஆயிடுச்சு. பாலக் பன்னீர் காத்தி ரோல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்கலான்னு பார்த்துருப்பீங்க. நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க.